Press the bell icon on the YouTube app and never miss another update. அரசியல் முக்கியஸ்தர்களுடன் இந்தியாவில் இருக்கும் மஹிந்த. நீதிமன்றின் அதிரடி தீர்ப்பு, ஞானசார தேரரின் விடுதலையில் ஏற்பட்டுள்ள திடீர் திருப்பம். கிழக்கு மாகாண ஆளுநரின் செய்துள்ள காரியம். இலங்கை தீவின் தமிழர்களை ஆதி குடிமக்கள் பிக்குவிக்கு பதிலடி கொடுத்த சிங்கள தலைவர். மரண தண்டனையை அமுல்படுத்த வேண்டும், ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்த சட்டத்தரணி. அரசியல் முக்கியஸ்தர்களுடன் இந்தியாவில் இருக்கும் மஹிந்த. எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அரசியல் குழுவினர் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ளனர். இந்து பத்திரிகை சென்னை பதிப்பின் ஆசிரியர் முகுந்த் பத்மநாதன் அழைப்பின் பெயரில் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். கர்நாடக மாநில பெங்களூரில் நாளை இடம்பெறவுள்ள இந்து பத்திரிகை வெளியிடும் த ஹண்டல் சஞ்சிகையின் 3வது வெளியீட்டில் மஹிந்த சிறப்புரையாற்றியுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவுடன் முன்னாள் அமைச்சர்கள் GL பீரிஸ், டலஸ் அழகப்பெரும, டிலான் பெரேரா, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யோக செயலாளர் உதித லொக்குபண்டார, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெளிவிவகாரம் மற்றும் தொடர்பாடல் பிரிவின் தலைமை பணிப்பாளர்களான கீதநாத் காசிலிங்கம் மற்றும் சமித்ரி ரம்புகவெல்ல ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்தியா மற்றும் உலக நாடுகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் உட்பட பல்துறைசார் நபர்கள் இந்த நிகழ்விற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றின் அதிரடி தீர்ப்பு, ஞானசார தேரரின் விடுதலையில் ஏற்பட்டுள்ள திடீர் திருப்பம். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் விடுதலை செய்யப்பட உள்ளார். அவருக்கு விதிக்கப்பட்ட 6 மாத கடூழிய சிறை தண்டனை 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது. ஹோமாகம நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பே இவ்வாறு இன்று மாற்றப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் எக்னலிகொடவின் மனைவி அச்சுறுத்திய வழக்கில் விதிக்கப்பட்ட 6 மாத கால கடூழிய சிறை தண்டனையை எதிர்த்து ஞானசார தேரரினால் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அவருக்கு விதிக்கப்பட்ட 6 மாத கடூழிய சிறை தண்டனை 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநரின் செய்துள்ள காரியம். கிழக்கு மாகாண ஆளுநர் மாளிகையினை பராமரிப்பதற்காக ஒதுக்கப்படும் நிதியை ஏழை மாணவர்களின் கல்வி செலவுகளுக்கு பகிர்ந்தளிக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் MLAM ஹிஸ்புல்லா உத்தரவிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து கிழக்கு மாகாண நிதியமைச்சு, திட்டமிடல் அமைச்சு, கல்வி அமைச்சு மற்றும் சமூக சேவைகள் அமைச்சுக்களின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக ஆளுநரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஆளுநர் மாளிகை பராமரிப்புக்காக ஒவ்வொரு ஆண்டுதோறும் 20 மில்லியன் ரூபாய் நிதியை கிழக்கு மாகாண சபை ஒதுக்கீடு செய்து வருகின்றது. இந்நிலையில் குறித்த நிதியிலிருந்து 15 மில்லியன் ரூபாவினை ஏழை மாணவர்களின் கல்வி செலவுகளுக்காக பகிர்ந்தளிக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் MLAM ஹிஸ்புல்லா உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கிழக்கு மாகாண பாடசாலைகளில் தரம் 1 முதல் 5 வரை கற்கின்ற தந்தையரை இழந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 500 ரூபாய் வீதம் கொடுப்பனவு வழங்குமாறு ஆளுநர் ஹிஸ்புல்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வரையறைக்குள் 2500 மாணவர்கள் இருப்பார்கள் எனவும் அவர்களுக்கு மாதம் 500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு இந்த தொகையை வழங்க முடியும் எனவும் ஆளுநர் ஹிஸ்புல்லா கூறியுள்ளார். எவ்வாறாயினும் உத்தேசித்துள்ள மாணவர்களின் தொகையிலும் அதிகமான மாணவர்கள் இருப்பார்களாயின் திரைசேரியுடன் பேசி மேலதிக நிதி பெற்று மாணவர்களுக்கு வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆளுநர் மேலும் கூறியுள்ளார். இலங்கை தீவின் தமிழர்களை ஆதி குடிமக்கள் பிக்குவிக்கு பதிலடி கொடுத்த சிங்கள தலைவர். இலங்கை தீவு தமிழர் தேசம் என்பதை உரிய ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்டுவேன். வரலாறு தெரிந்தால், முதுகெலும்பிருந்தால் எல்லாவல மேனாதந்த தேரர் என்னுடன் பகிரங்கமான விவாதம் ஒன்றுக்கு வர வேண்டும். இவ்வாறு கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன சவால் விடுத்துள்ளார். சிங்களவர்கள்தான் வந்தேறு குடிகள் என்பதையும் வடக்கு தமிழர்களின் பூர்வீகம் என்ற யதார்த்தபூர்வமான உண்மையையும் தேரருக்கு கற்பிப்பதற்கு நான் தயாராகவே உள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். வந்தேறு குடிகளான தமிழ் மக்கள் எப்படி வடக்குக்கு உரிமை கோருவது என ஜாதிக ஹெல உரிமையவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாவல மோனாந்த தேரர் காரசாரமாக முறையில் கருத்து தெரிவித்துள்ளமை தொடர்பில் கேட்டபோதே விக்ரமபாகு கருணாரத்ன மேற்கொண்டவாறு தெரிவித்திருந்தார்.
அவர் மேலும் கூறியவை வருமாறு: எல்லாவல மேனானந்த தேரர் ஒரு கல்விமானாக இருந்து கொண்டும் வரலாறு தெரிந்தும் சிங்கள மக்களை குசிப்படுத்துவதற்கு போலிக்கதைகளை கட்டவிழ்த்துவிட்டு இதுதான் வரலாறு இதிகாசம் என்று சுட்டிக்காட்டுகின்றார். இலங்கை தீவு தமிழர் தேசமாகும். விஜய மன்னன் இங்கு வந்த பின்னர் தான் பௌத்த மதம் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னர் இலங்கை தமிழ் மன்னர்கள் தான் ஆட்சி செய்தனர். இராவணன், குவேணி என வரலாற்று பட்டியலை அடக்கிக் கொண்டே செல்லலாம். இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தான் சிங்களவர்கள். பாகி என்ற பெயர் பங்களாதேசத்துக்குரியது. பராக்கிரமவாக, விக்ரமாக என சிங்களவர்களுக்கு பெயர்கள் இருக்கின்றன. இது இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தான் சிங்களவர்கள் என்பதை பறைசாற்றுகின்றது. அத்துடன் இலங்கை தமிழர்களின் பூர்வீகம் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மேலும் பல ஆதாரங்கள் உள்ளன. விஜய மன்னன் இங்கு வந்து தமிழர்களின் பிரதேசங்களை ஆக்கிரமித்து சென்றான். பௌத்த மதம் கூட இந்தியாவில் இருந்துதான் வந்தது. எனவே வடக்கு மட்டுமல்ல, இலங்கையின் பூர்வீகம் தமிழ்தான் என்பது தெளிவாக தென்படுகின்றது. மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் இந்தியாவில் இருந்து வந்திருந்தாலும் அவர்கள் 100-200க்கும் மேற்பட்ட வருடங்கள் இங்குதான் வாழ்கின்றனர் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு தமிழர் பிரதேசம் அல்ல என்றும் தமிழர்கள் வந்தேறு குடிகள் என்றும் இனவாதம் பேசித் திரியும் எல்லாவல மேனானந்த தேரர் இது விடயம் தொடர்பில் விவாதம் நடத்துவதற்கு தயாரா? அவர் பகிரங்க விவாதத்திற்கு வர வேண்டும் என நான் சவால் விடுகிறேன். இப்படி தெரிவித்தார் நவசமாஜ கட்சியின் பொதுச் செயலாளரும் தெஹிவலை கல்கிசி மாநகர சபை உறுப்பினருமான கலாநிதி விக்ரமவாகு கருணாரத்ன. மரண தண்டனையை அமுல்படுத்த வேண்டும். ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்த சட்டத்தரணி. குற்றவாளிகளின் மனித உரிமைகளை பாதுகாப்பதை விடவும் அவர்கள் குற்றச்செயல்களால் பாதிக்கப்படுபவர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதே அவசியமானதாகும். இவ்வாறு தேசிய ஒற்றுமைக்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்குவது மனித உரிமை மீறல் எனின் அக்குற்றவாளிகளின் குற்றச்செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் மனித உரிமைகள் ஏற்கனவே மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 2 மாதங்களில் மரண தண்டனையை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்றில் அறிவித்திருந்தார். எனினும் ஜனாதிபதி வெளியிட்ட இந்த கருத்து தொடர்பில் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையில் போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அமுல்படுத்துவது தொடர்பில் தேசிய ஒற்றுமைக்கான சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியிருந்தது. இதற்கு பதிலளித்து பேசிய அவர், போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்குவது மனித உரிமை மீறல் எனின் அக்குற்றவாளிகள் குற்றச்செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் மனித உரிமைகள் ஏற்கனவே மீறப்பட்டுள்ளன அல்லவா? எனவே இத்தகைய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு மரண தண்டனை அமுல்படுத்தாவிடின் மனித உரிமைகள் மீறப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.